மார்னிங், நான் உங்களோட விஸ்வா பேசுறேன். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்துட்டு நம்ம 1 கிலோ கேக் எப்படி பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தர போறேன். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் உரிய ஸ்பாஞ்ச். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போடுறதுக்குன்னு தனியா ஸ்பாஞ்ச் இருக்கு. அந்த ஸ்பாஞ்சு இது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு மேலே வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். இந்த 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 இடம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அதே போல கட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற நைஃப் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவனா வெட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். நான் வெட்டுறேன், பாருங்க. இந்த மாதிரி மேல் பக்கத்தை வெட்டிட்டு அடிப்பக்கத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். ரொம்பவும் ஸ்பாஞ்சை வெட்டி எடுத்துடக்கூடாது. நைஸா அந்த கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த இடம் பேக்கிங்ல உட்கார்றதுனால அதை மட்டும் வெட்டி நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு 3 லேயரா வந்து நம்ம போடணும். கத்தியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இப்படி பிடிக்கணும். அப்போதான் உங்களுக்கு நைஃப் வந்துட்டு கொஞ்சம் மேலே கீழே போகாம ஒரே ஈவனா உங்களுக்கு வெட்டும் போது லேயர் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனா வந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு லேயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்ச் போடுறதுக்கான லேயர் வந்து கிடைச்சிருச்சு. அது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கான வந்து கிரீம் வந்து எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நான் டெய்ரி விப்பிங் கிரீமு. நான் ஆல்ரெடி விப் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் ஃபிளேக்ஸை வந்து நமக்கு தேவையான அளவு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் செர்ரி, நம்ம நார்மல் செர்ரி இருக்குங்களா, அதை வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணி கம்போத் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நான் நார்மலாக வந்துட்டு அதை டைரெக்டாக நம்ம கொடுக்கும்போது புளிப்பாக இருக்கும். செர்ரியோட நேச்சுரல் புளிப்பு தான். அது நம்ம கேக்கில் கொடுத்தோம் அப்படின்னா புளிப்பு சுவை தனியாக தெரியும். அதனால நான் வந்து இதை சுகர் போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லை ஒரு 3 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா அந்த கிரீம்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கிரீமை தனியா கொடுத்துட்டு சாக்லேட்டையும் செரியும் நம்ம தனியா போடலாம். அப்படி போட்டால் கிரீம் தனியா, செர்ரி தனியா, சாக்லேட் தனியா டேஸ்ட் வரும். இதை நம்ம கிரீமோட கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பைட்லயுமே வந்துட்டு அந்த 3ஐயுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம கிரீம்ல கலக்கிறோம். இப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம வெட்டி வச்சிருந்த ஸ்பாஞ்சை வந்து ஒரு லேயர் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இப்போ தேவையான அளவு சுகர் சிரப் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் ஈவனா படுற மாதிரி நம்ம சுகர் சிரப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபில்லிங்கை வந்துட்டு ஒவ்வொரு லேயர்லையும் ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி இப்போ மேல் லேயர், இது மேல இருந்த லேயரை வந்து நடுவில் வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால நடுவில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு சாஃப்டா தெரியும். நம்ம சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே அது சோக்கார அளவுக்கு சுகர் சிரப் கொடுத்துக்கலாம்.
லாஸ்டா இருக்கிற லேயரை மேல வச்சிடலாம். மேலேயுமே நல்லபடியா சுகர் சிரப் நல்லாவே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ அன்ஈவனா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஈவனா வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி விடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவனா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேல எப்படி நம்ம கவர் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விப்பிங் கிரீமை வந்துட்டு இது மேல கொஞ்சமா போட்டு பேலட் நைஃபை வந்துட்டு இந்த மாதிரி பிடிக்கணும். இப்படி இருக்கிற பேலட் நைஃப்ல வந்துட்டு இந்த மாதிரி விரலை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிரீம்ல வந்து ஒட்டாம வரும். மெதுவா அந்த கிரீம் அப்படியே இப்படி புஷ் பண்ணி எல்லா இடத்துலயும் வர்ற மாதிரி பண்ணிடணும். ஒரே ஈவனாவும் வரும் உங்களுக்கு. சைட்லயும் கொஞ்சமா கிரீம் எடுத்து வச்சு கொஞ்சமா அப்படியே தள்ளி விடணும் கிரீமை எல்லா இடத்துலயுமே படுற மாதிரி. இதுதான் எல்லாருக்குமே பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த சைட்ல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் வச்சு என்ன பண்றேன்ட்டு. கிரீமை முதல்ல வச்சு அந்த இடத்துல ஒட்டணும். அதுக்கப்புறமா கொஞ்சமா நவுத்தி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பேலட் நைஃப் நேரா வச்சு இந்த மாதிரி ரோலிங் பண்ண சுத்தி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஷேப்ல வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு நைஃபை வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல டச் பண்ணிட்டு அதை தண்ணி இல்லாம வெளியே தட்டிட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இப்படி வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணி விடணும். உங்களுக்கு மேல ஒரு ஷைனிங்கான ஒரு இது கிடைச்சிரும். அப்புறம் இந்த நைஃபை வந்துட்டு ஓரளவுக்கு சாய்ச்சி பிடிச்சிட்டு சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். தேவையில்லாத கிரீம் எல்லாத்தையுமே நைஃபோட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் நைஃபை வந்து பல்லு இருக்கிற பக்கம் இல்லாம பேக் சைடு திருப்பி பிடிச்சு இந்த மாதிரி பண்ணலாம். பட்டும் போடாம அப்படியே கிரீம் மேல பட்ட மாதிரி அப்படி நீங்க சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நைஃப் அந்த இடத்துல வச்சீங்கன்னா கேக் வந்து ஒரு மோல்டிங்கா உங்களுக்கு கிடைச்சிரும். சைட்ல தேவையில்லாத கிரீம் எல்லாம் எடுத்துட்டு நைஃபை வந்து கேக்குக்கு உள்ள கொடுத்து கேக் போர்டு 1 கிலோ கேக் வைக்கிற அளவுக்கு அதை பத்திரமா கீழே வச்சு அப்படியே இழுத்து சென்டர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சென்டர் பண்ணி வச்சிடணும். இப்போ இதுக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் ஆல்ரெடி நான் சாக்லேட்ஸ் ஷேவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு சைட்ல ஒட்டுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும் சாக்லேட்ஸ். இதை வந்து கையில ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா நல்லா செட் ஆயிடும். சைட்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி அப்படியே ஒட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் மேல வச்சுக்கலாம்.
வச்சுட்டு பட்டர் ஷீட்ல கோன் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சிம்பிள் தான், நம்ம நார்மலா எல்லா பக்கம் பண்றாங்களா அதே மாதிரி தான். இதுல மேட்ரு ஒன்றும் இல்லை, இந்த 2 கார்னரும் ஒரே ஈவனா வரணும். இந்த 2 கார்னரும் ஒரே இடத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு பைப்பிங் ஒன்று ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு முன்னாடி பகுதியை எடுத்துடலாம். மேல வந்து பைப்பிங் வந்து இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபிளேக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி அந்த கேப்ல எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிடணும். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டின்ல வரும் இல்லைங்களா, ரெட் செர்ரி, டிண்டு செர்ரி, அதை வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பண்ண பைப்பிங் மேல இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி எதுவும் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எழுதிக்கலாம். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் 1 kg ஈஸியா எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதை பத்தி உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.